பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். செல்லம் செல்லம் என் செலவுக்கு ஒரு 200 பணம் தருமா? என்ன கேட்ட? சுத்தமா கையில காசு இல்ல. நானே பக்கத்து வீட்டுக்காரமா கிட்ட கடன் வாங்கி செலவு பண்ணிருக்கேன். என்னமா பணத்தை கொடுத்து வச்ச மாதிரி 100 கொடு 500 கொடுங்க. பணம் என்ன எங்க மரத்துலயா காய்க்குது? செல்லம் என்னோட ரிட்டைர்மெண்ட் பண்ணோட மொத்தம் வாடகை கொடுத்துறேன். நான் கை சொல்ல யாருக்கு பணம் கேட்பேன்? ஆமா, பொல்லாத ரிட்டைர்மெண்ட் பண்ண நீ கொடுக்கறது. வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, மளிகை சாமான், காய்கறி, தயிர், பால், ஷாப்பிங் அப்படின்ட்டு வாங்குறதுக்கே சரியா இருக்குது. இதுல ஷாப்பிங் வேற போகணும், சினிமாக்கு வேற போகணுங்குவ. அது இல்லாம நீ என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி டெய்லி பணம் கேக்குற. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. செல்லம் செல்லம் எப்படியாச்சும் 100 மிக்சம் பண்ணி புறத்தை ஒழிச்சு வச்சிருக்கேன் ப்ளீஸ். ஆமா, அந்த மாதிரி ஒழிச்சு வச்சுதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறேன். அதுவே வயசான காலத்துல ஒரு 100-200 கொடுக்க முடியாம, மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க முடியாம நானே அன்லோல் பண்ணேன். நீ என்னடான்னா அதுக்கு பாவம் 100 ரூபாய் அந்த அம்மா அனுப்ப முடியல. நிக்காத, கிளம்பு. இத பாரு, யாருமே கஷ்டப்படல, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. சும்மா போடமா கிளம்புறேன். வாடா பாலா, நல்ல வேலை நீ வந்த. செலவு 500 கூட நாளைக்கு தரேன். என்னங்கண்ணே பக்கத்துல பேங்கை வச்சுட்டு என்கிட்ட கடன் கேட்குறீங்க? இல்லைங்க, நீ என்கிட்ட ஏது பணம்? நானே உங்ககிட்ட வாங்கின காசுல வட்டியை கொடுத்துட்டு போல வந்தேன். நான் எதுவும் சொல்லல. நீ உங்ககிட்ட வாங்கின 5000 ரூபாய் பணத்துக்கு 500 ரூபாய் வட்டி கொடுத்துட்டு போல வந்தேன். இதாங்க பணம். கதை இப்படி போகுதா? அண்ணி, என் ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்திருந்தீங்களா, அவன் உங்களுக்கு வட்டியை வந்து ஜிபேல பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கான். எனக்குன்னே வருவீங்களாடா? ரைட்டா, ஓகேங்களா? சரி சரி போடா போ. செல்லம், டேய் பாலா, இனிமே மாசம் வட்டி பணத்தை என்கிட்ட கொடுத்துறா, மறந்துடாத. நாசமா போயிருவீங்கடா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம்.